வணக்கம். நாகராசா வர்ணசிங்கம். இன்றைக்கு தமிழ்நாடு காரைக்கால் நாகப்பட்டினம் விசைப்படை இழுவமடி விசைப்படை மீனவர்கள் வந்து எங்களந்த கடல் வளத்தையும் அழிச்சு இந்த வாழ்வாதாரத்தையும் தினமும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள். யுத்த காலத்திலிருந்து இன்றைக்கு தமிழரை வடபகுதி மீனவரை ஒரு குறி கொண்டு வச்சு எங்களை அழித்து கொண்டிருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. நாங்கள் வந்து இன்றைக்கு எல்லாத்தாலையும் துன்பப்பட்டு கேவலப்பட்டு யுத்தத்தால் எல்லாத்தாலையும் துன்பப்பட்டு கடைசி இப்போ இந்த புயல் மழையால் கூட வந்து இலங்கை தாண்டு போய் இன்றைக்கு பல நாடுகளும் உதவி செய்து அதில் இந்தியா வந்து முற்றுமுழுதாக மும்முரமாக எங்களுக்கு வேண்டிய இந்த இலங்கைக்கு வேண்டிய சகல உதவிகளை செய்து கொண்டு இருக்கே. திருப்பியும் வந்து இந்த காரைக்கால் நாகப்பட்டினத்து இழுவமடி விசைப்படையார் வந்து எங்களது கரையிலேருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து எங்களது தொழில்கள் எல்லாத்தையும் முற்றாக தொழில்களத்தையும் அழித்து வாழ்வாதாரத்தையும் அழித்து இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது நோக்கம் வந்து எங்களது வடபகுதி மீனவரை தமிழர்களை வந்து அழிக்கிறது தான் நோக்கம் என்று சொன்னால் ஒரே அடியாக அழிச்சு விடுவோம். ஒரு குண்டா கொண்டு வந்து போட்டு ஒரே அழிச்சு விட்டால் நாங்கள் நிம்மதியாக போயிடுவோம். நாங்கள் தினமும் நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இவர்கள் எப்படித்தான் சொன்னாலும் சூடு சுரணை இல்லாத ஆக்கள் மாதிரி வந்து ஒரு அரக்க இனத்தை சேர்ந்த ஆக்கள் மாதிரி வந்து எங்களது கடலை வந்து சூறையாடி எங்களது மக்கள் இந்த வாழ்வாதாரம் விலைகளை எவ்வளவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விலைகளை இப்போ நேற்றைக்கு முந்தினாலும் வந்து அழிச்சு கொண்டு போகிறார்கள். அப்போ இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் முடியாது. அல்லது நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் வந்து இதை செய்யும் கொண்டு சொல்லி போட்டு இருக்கிறீர்கள்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தினம் எல்லாத்தாலையும் நாங்கள் துன்பப்பட்டு சேர்த்து கொண்டு இருக்கிறோம். யுத்தம் முடிஞ்சு நாங்கள் நிம்மதியாக தொழில் செய்யலாம்னு சொன்னால் நிம்மதியாக தொழில் செய்ய நீங்கள் புரியலாம். இன்றைக்கு முக்கியமாக காரைக்கால் மாவட்டத்து விசைப்படை மீனவர்களால் வந்து எங்களை அழிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட கடல் வளத்தையும் அழித்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் அழித்து மக்கள் இந்த வேலை நாங்கள் எவ்வளோ காலத்தை இழக்கிறோம், எவ்வளவு எத்து என்று இழக்கிறது. இடாங்களும் வந்து இவங்களை அழிக்க நாங்கள் அதை வித்து நாங்கள் தொழில் எடுத்து தொழில் செய்த தினம் வந்து அழிச்சு கொண்டு போகிறோம். இது ஒரு அரக்க இனம் கூடவே இப்படி செய்யாது. ஒரு மனச்சாட்சி இல்லாத அரக்க இனம் தான் இப்படியாக ஒரு கேவலமான செய்யறது. அப்போ இதுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் உதவி போகிறது மாதிரி தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னு சொன்னால் ஏன் உங்களால் நிப்பாட்ட முடியலை, இதை கட்டுப்படுத்த முடியலை, உங்களோட மீனவர் ஏன் கட்டுப்படுத்த முடியலை? உங்களை அந்த கடற்படையை விட்டு கட்டுப்படுத்துவோம், நிப்பாட்டுக்கும். இன்றைக்கு எங்களை எல்லாத்தையும் வந்து அழிக்கிறாங்க. எல்லாத்தாலையும் இவரை துன்பப்பட்டு செத்து கொண்டு இருக்கிறோம். தினம் ஏன் எங்களை வந்து அழிக்கிறீங்க? இப்போ இந்த மாதத்துக்குள்ளே 4-5 முறை வந்து எங்களது மக்களது விலை முழுக்க 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரம் வந்து எங்களது மக்களது விலை முழுக்க அழிச்சு ஒவ்வொருத்தருக்கும் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் ரூபா பொறுமதியான விலைகள் எல்லாம் போயிட்டு இப்படியே நீங்கள் தினம் வந்து ஒரு அரக்க மனசை கொண்டு இப்படி அழிச்சு கொண்டு இருந்தால் அப்போ நீங்கள் அரக்கர் கூட்டமோ ஒரு மனச்சாட்சி இல்லையோ? உங்களை போல தான் நாங்களும் தொழில் எடுத்து செய்கிறோம். கஷ்டப்பட்டு அங்கே மாறி இந்த மாதிரி அதை வித்து நாங்கள் தொழில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். தினம் வந்து அழிச்சு கொண்டிருக்கிறோம். காரைக்காலும் நாகப்பட்டினத்து விசைப்படை மீனவர்கள் இந்த கேவலமான வேலையை செய்கிறீங்க. அப்போ இதை வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கு. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல தமிழ்நாட்டு அரசாங்கத்தால். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏன் மௌனமாக இருக்கு? உங்களோட மீன் மாரியத்துறை எங்கே போகுது? ஒரு கேவலக்கட்ட வேலை அரக்கமான வேலையை செய்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மனச்சாட்சியே இல்லையா? மனச்சாட்சி இருந்துட்டு தான் நீங்களே இந்த வேலையை செய்ய போறீங்க. ஒரு கேவலங்கட்ட வேலை செய்றீங்க. இந்தியாவில் நாங்கள் தாண்டோன்னு கேட்கல. இது இந்தியா வந்து உதவி செய்து ஒரு பக்கம் உதவி செய்தோடு ஒரு பக்கம் அழிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் வடபகுதி மீனவர் வடபகுதி தமிழர் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் ஒரே குண்டை போட்டு அழிச்சு கொடுக்குங்க. நாங்கள் செத்து நாங்கள் ஒரே போயிடுவோம். நீங்கள் நினைச்சே செய்யலாம். இந்தியா வந்து குடியேறலாம், இந்தியா வந்து எல்லாத்தையும் செய்யலாம், எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். இதைத்தான் நீங்கள் யுத்த காலத்திலேருந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு நேற்று இல்லையே, தொடர்ந்து இதைத்தானே செய்கிறீர்கள். நாங்கள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு நிம்மதியாக இருக்க முடியும். நிம்மதியாக தொழில் செய்ய முடியல. ஒரு பக்கம் புயல் மழை, ஒரு பக்கம் நீங்கள் கேவலமான முறையில் எங்களை அழிச்சு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நாங்கள் இந்த வடபகுதி மீனவர் ஒரு மீனவர் எங்கே போகிறது? எங்கே போய் நாங்கள் தொழில் செய்கிறோம்? எங்கே போய் மீன் பிடிக்கிறோம்? எங்களோட மக்களை எப்படி வாழ்வாதாரத்தை கொண்டு நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கையை கொண்டு போகிறது? இது இனிமேல் ஒரு மனச்சாட்சியும் நீங்கள் உண்மையான தமிழ்நாட்டு முதலமைச்சர் கௌரவசாலை முதலமைச்சர் மனச்சாட்சியுள்ள முதலமைச்சராக இருந்தார், ஒரு சூடு சுரண மானம் தோஷம் உள்ள முதலமைச்சராக இருந்தார், உடனடியாக உங்களது விசைப்படை மீனவரத்தையும் கட்டுப்படுத்தும், எங்களது எல்லைகளை வராமல் கட்டுப்படுத்துவோம். இதைத்தான் நீங்கள் உடனடியாக செய்யணும். இதையும் தவறுவிழா இருந்தால் அப்போ நீங்களானதை தூண்டி விடுறது மாதிரி எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுது. தயவு செய்து இதை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும். நன்றி.